சைக்ளோன் மொந்தா. சைக்ளோன் மொந்தா புயல் எப்போது எங்கு கரையை கடக்கும்? வானிலை மையம் முக்கிய அப்டேட். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் 990 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன் நீட்சியாக தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் புயல் உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. புயல் உருவாகும் பட்சத்தில் இதற்கு தாய்லாந்து பரிந்துரைத்த மொந்தா என்ற பெயர் சூட்டப்படும். இந்நிலையில் அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை சுற்றியுள்ள மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை மொந்தா புயல் கரையை கடக்கும் எனவும் அதிகபட்சமாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.